நாங்க வந்து விஜய் கட்சியில தானே இருக்கோம். திமுகல வந்து நீங்க இந்த மாதிரி பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இது ஒண்ணுமே இல்ல, சாதாரண ஒரு விஷயம் தான். சரி, நாங்க விஜய் கட்சியில வந்து சேரணும்னு எங்களுக்கு ஆசை இருந்துச்சு. அதனால நாங்க உறுப்பினரெல்லாம் போல அந்த கட்சியில இருந்தோம். மீட்டிங்ல கூப்பிடும் போது போகும்போது நாங்க இங்க இருந்தோம். ஆனா நாங்க வந்து அப்பத்துல இருந்து திமுகல இருந்தா நாங்க இருக்கோமே. ஜென்ஸ்லாம் வேற அவ்வளவு பேர் இருக்காங்க. கட்சி அலங்க இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து எங்களால வெளியே வர முடியாது. அந்த நேரத்துல எங்க நாங்க பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து அவங்க சொன்னதை மட்டும் தான் நாங்க செய்ய முடியுமே தவிர எங்களால வெளியே வர முடியும். எங்க வலுக்கட்டாயமா தான் அவங்க பேச வச்சாங்க. பேசுங்கன்னு சொல்லும் போது நாங்க அங்க இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருந்ததுனால மட்டும்தான் நாங்க அந்த மாதிரி பேசணுமே தவிர மற்றபடி நாங்க திமுகல தான் இருக்கோம். அந்த இடத்துல வந்து நாங்க நடிக்க முடிஞ்சது எங்களால அந்த ஒரு நிமிஷம். மற்றபடி வந்து நாங்க முழுசா அந்த கட்சிக்குலாம் போல. நீங்களா விருப்பப்பட்டு வந்தீங்களா? யாரும் நாங்க சொல்லி கொடுத்தோம்? யாரும் எங்களுக்கு சொல்லி கொடுக்கல. நாங்க விருப்பப்பட்டு நாங்க எல்லாமே தெரிஞ்சுதான் நாங்க இங்க வந்தோம். சும்மா நீங்க கழுத்துல இருந்து ஷால்வை எடுக்கிற மாதிரியோ அந்த பேப்பரை கிழிக்கிற மாதிரியோ ஒரு ஆக்ஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்க ஏன் இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேள்வி கேட்கும்போது அந்த இடத்துல எங்களை பேச விடல. நான் அந்த ஆடியோல பேசும்போது என்னோட ரியாக்ஷனே தெரியும். அதுல நான் எப்படி சொல்றது, நேருக்கு நேரா பேசுறேன்னா இல்லனா எப்படி பேசுற அப்படின்றது என்னோட ரியாக்ஷனை வச்சு நீங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திமுக பத்தி பேச போறாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் உறுப்பினர் கார்டு யாருக்குன்னே தெரியல. நான்லாம் வந்து இப்பதான் அப்ளை பண்ணிருக்கேன், எனக்கு இன்னும் அந்த உறுப்பினர் கார்டே வரல. விஜய் கட்சியில இருந்து எனக்கு இன்னும் உறுப்பினர் கார்டே வரல. யாரோ ஒரு கார்டு எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்து இது வந்து இது மாதிரி வச்சுக்கோமா கார்டு மாதிரின்னு சொன்னாங்க. நீங்க இந்த கட்சியில தானே இருக்கீங்க, எதுக்கு அந்த கட்சியில போனீங்கன்னு எங்களை கேட்டாங்க. நாங்க இந்த கட்சியில உறுப்பினர் கார்டு அப்ளையும் பண்ணல, நாங்க சேரவும் இல்லை. நாங்க நேற்று வந்து கட்சி மீட்டிங் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாங்க. அந்த ஏரியால இருக்கவங்க திமுக கட்சியில இருந்து நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்தோம். கட்சியில் வந்து இங்கே உட்காந்துட்டு இருந்தோம். ஆஃபீஸில் வந்து உட்காந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி நாங்கள் விஜய் கட்சியில் வந்து சேரணும்னு எங்களுக்கு ஆசை இருந்துச்சு. அதனால நாங்கள் உறுப்பினரெல்லாம் போல அந்த கட்சியில் இருந்தோம். மீட்டிங்கில் கூப்பிடும் போது போகும்போது நாங்கள் இங்கே இருந்தோம். ஆனால் நாங்கள் வந்து அப்பத்துல இருந்து திமுகல நாங்கள் இருக்கோமே. இங்கே வந்து ஷால்வை எடுத்து போட்டுட்டு ஃபோட்டோ பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க. நாங்கள் திமுக எங்கள் திமுக சொல்லலாம் போட்டோ பிடிக்கும் போது ஷால் நீங்களா விருப்பப்பட்டு வந்தீங்களா? யாரும் நாங்க சொல்லி கொடுத்தோம்? யாரும் எங்களுக்கு சொல்லி கொடுக்கல. நாங்க விருப்பப்பட்டு நாங்க எல்லாமே தெரிஞ்சுதான் நாங்க இங்க வந்தோம். நேற்று ஈவினிங் நேற்று ஈவினிங் வந்து திடீர்னு ஒரு புது நம்பர்ல இருந்து ஃபோன் கால் வந்துச்சு. எனக்கு ஃபோன் கால் வந்து இந்த மாதிரி நிவாரணம் தரோம், இந்த மாதிரி பேக் தரோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க எங்களை. நாங்கள் அதுக்கோசம் போனோம். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது எங்களுக்கு அது விஜய் ஆஃபீஸ், கட்சி ஆஃபீஸ். திருவொற்றியூர் பீச் ரோடு சைடாக இங்கே போனோம். நீங்கள் அங்கே பேசின மாதிரி இங்கே பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து அங்கே எதுவுமே பேசவே இல்லை. நீங்கள் இந்த கட்சியில் தானே இருக்கீங்க, எதுக்கு அந்த கட்சியில் போனீங்கன்னு எங்களை கேட்டாங்க. நாங்கள் இந்த கட்சியில் உறுப்பினர் கார்டு அப்ளையும் பண்ணல, நாங்கள் சேரவும் இல்லை. நாங்கள் திமுகவில் தான் இருக்கோம். நாங்கள் கட்சி மீட்டிங் சொல்லி தான் நாங்கள் அங்கே போனோம். நீங்கள் ஏன் இங்கே எங்களை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு, நீங்கள் பேக் தரேன்னு சொல்லி தானே எங்களை இங்கே கூப்பிட்டு வந்தீங்க, நீங்கள் ஏன் இப்போ எங்களை வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இது எந்த பெரிய இஷ்யூ ஆகாதுமா, இது ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு மீட்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்க. பேக் தரேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு அவங்க சொன்னதெல்லாம் நாங்கள் பேசணும். எங்களை வலுக்கட்டாயமாக தான்